பேரை மாற்றினா வாழ்க்கை மாறுமா? போது அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த நியூமராலஜி பார்த்துட்டு அவங்களோட பேரை மாத்தி வைப்பாங்க. சோ அப்படி பேரை மாத்தினோன அவங்களோட வாழ்க்கை மாறுமா? அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை பார்த்தா, சோ சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேர் அவங்களோட உண்மையான பெயர்ல இல்ல. சோ அவங்களுக்கு சில பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கும், சில பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பெயர், அந்த மாதிரி ஒரு அடமொழிய அவங்களோட பெயரோட சேர்த்தோன அவங்க சொல்றாங்க, நான் ஸ்டார் ஆயிட்டேன், எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுட்டு, நான் பேரை மாத்தினோன என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு. சோ இதெல்லாம் உண்மையா? உண்மையாவே பெயர்ல அவ்வளவு பவர் இருக்கா? சோ இந்த வீடியோல நான் அத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. சோ அந்த பேரை சொல்லித்தான் எங்களை கூப்பிடுவாங்க. சோ அந்த பேருக்கு ஒரு அலை இருக்கு, அதாவது வைப்ரேஷன். சோ ஒருத்தர பேரை கூப்பிடும் போது அந்த வைப்ரேஷன் வேலை செய்யும். ஆனா அதே நேரம் பேரை மாற்றினா விதி மாறுமா? பேரை மாத்தினா வாழ்க்கை மாறுமா? நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். இது சரியா பிழையான்றதை விட உண்மையாவே பேர் மாற்றத்துல என்ன இருக்கு? சோ நாங்க ஒரு இடத்துக்கு போகணும், அதாவது ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்துக்கு போகணும். சோ எங்களுக்கு பி அடையிறதுதான் எங்கட வாழ்க்கை லட்சியம். நாங்க இப்ப ஏ என்ற இடத்துல இருக்கிறோம், ஆனா பி என்ற இடத்தை போய் சேரணும். அந்த பி என்ற இடத்தை அடையணும் என்பதே எங்களுடைய லட்சியம். ஆனா ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும். சோ அது யாருக்குமே தெரியாது. எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதி, நாங்க ஒவ்வொருத்தரும் பிறந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் யாருக்குமே தெரியாது, படைத்த ஒருவனை தவிர. சோ அப்படி இருக்கும்போது நாங்க பி என்ற இடத்துக்கு போகணும் என்பது எங்களுடைய லட்சியமாக நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே சி ஓ டி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்ன்றதுதான் எங்களுடைய விதியாக இருக்கலாம். ஆனா இப்ப நாங்க போக நினைச்ச இடம் பி, ஆனா உண்மையாவே போறோம் சி டி, எந்த அல்பபெட்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க ஒரு இலக்க நோக்கி பயணிக்கிறோம் தானே. சோ இந்த பேர் மாற்றம் என்ன செய்யும்? அதாவது ஒருத்தர் அவங்களோட பேரை அவங்களுக்கு, அதாவது ஜாதகம், அவங்களுடைய அவங்க பிறக்கும் போது இருந்த ஜாதகத்துல 12 வீடுகள் இருக்கு. அந்த 12 வீடுகளுக்கும் ஏற்ற மாதிரி எந்த கிரகங்கள் நல்லா, எந்த கிரகங்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும், எந்த கதிர்வீச்சு நல்லோ, இதெல்லாம் பார்த்து பேர் மாற்றம் செய்து கொடுக்குறாங்க. அப்படி அவங்க பேர் மாற்றம் செய்துட்டாங்க. பேர் மாற்றம் செய்தோன அவங்க அவங்களுடைய விதி என்னன்னு தெரியாது. சியா டியா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களோட இலக்கு பிய போய் சேரணும். பிய போய் சேர்றதுக்கு உரிய பாதை ஒன்று இருக்கு. சோ ஒரு பேர் எங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்ல நாங்க இந்த பாதையில தான் போகணும்னு நினைச்சிருப்போம். ஆனா பேர் மாற்றம் என்ன செய்யும்? நாங்க பிய அடைறதுக்குரிய வழிமுறைகளை மாற்றும், எங்களுடைய பாதைய மாற்றும். அதாவது ஒருத்தர பாதை மாறும் போது அவங்க சந்திக்கிற நபர்கள் வித்தியாசம், அவங்க சந்திக்கிற சிச்சுவேஷன்ஸ் வித்தியாசம். சோ வாழ்க்கை பாதை மாறுமே ஒழிய வாழ்க்கை மாறுமா? இல்ல. ஏண்டா நாங்க சி அடைய போறோமா டி அடைய போறோமான்றது எங்கட கையில இல்ல, படைத்த ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நாங்க எவ்வளவு குயிக்கா பிய அடைவோம், எவ்வளவு குயிக்கா நாங்க பிய தாண்டி போவோம், எந்தெந்த பாதையில போறோம், எந்த பாதையில போகும்போது எந்தெந்த நபர்கள் எங்களுடன் வர போறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேர் மாற்றம் நிச்சயம் ஹெல்ப் பண்ணும். ஒருத்தர பேரை மாற்றினா வாழ்க்கை மாறுமா? வாழ்க்கை பயணம் மாறும். வாழ்க்கை பயண மாற்றத்தின் மூலம் அவங்க வெவ்வேறு விதமான அனுபவங்களை சந்திக்க நேரிடும். அந்த அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாகவும் இருக்கலாம். பேர் மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்தா நிச்சயம் அது நல்ல அனுபவமாக இருக்கும். அதே நேரம் சில பேர் பெயர் மாற்றம் சரியாக தெரியாமல் ஏனோ இந்த நம்பர் நல்லோ, 37வது நம்பர் 37 என்ற இலக்கம் மிகவும் சிறந்த இலக்கம்னு சொல்லிட்டு பேர்ல வைப்பாங்க. ஆனா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கும். சோ யார் யாருக்கு என்னென்ன இலக்கம் நல்லம், யார் யாருக்கு எந்த கதிர்வீச்சு நல்லம், இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அவங்க அவங்களுடைய பேரை மாற்றணும் இல்ல, அவங்களோட பெயர்ல இருக்கிற ஏதாவது ஒரு சில எழுத்துக்களை மாற்றி அவங்களுடைய பெயரை சரியாக உச்சரிக்கும் பொழுது நிச்சயம் அவங்க பயணிக்கிற பாதை சிறப்பானதா அமையும். அந்த பயணத்துல அவங்க சந்திக்கிற நபர்களும் அவங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு அனுபவத்தையே கொடுக்கக்கூடியதாக இருப்பார்கள். சோ இது எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்ல நான் பார்த்த உண்மைகள், அதை உங்களோட ஷேர் பண்றேன். சோ பேரை மாற்றி நாங்க விதியையே மாற்றி இருக்கோம் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உண்மையாவே இதுதான் விதி என்பது படைத்த ஒருவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது.
தெரியாது, நம்மளுடைய விதி என்ன தெரியாது, நாங்கள் பிறந்ததற்கு காரணம் இருக்கு, நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் காரணம் இருக்கு, காரணமின்றி காரியம் இல்லை. சோ ஒவ்வொரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இத உணரக்கூடியதாக இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல நல்ல கண்டென்ட், அதாவது நியூமராலஜி என்றா என்ன, எண்கணிதம் என்ன, எண்களுக்கும் எங்களுக்கும் உடைய தொடர்பு என்ன, நாளாந்த நாங்க பார்க்கக்கூடிய இலக்கங்கள் எங்கட வாழ்க்கையை வழி நடத்துமா, இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு எண்கள் மூலம் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன, இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு எண்கள் மூலம் எங்களை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டல்கள் என்ன, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தமைக்கு நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.